சென்னையில் மறியலில் ஈடுபட முயன்ற சத்துணவு பணியாளர்கள் மீது தடியடி. பேரணியை தடுத்து நிறுத்தி அமைச்சரை சந்திக்க செய்வதாக ஏமாற்றியும் அலைக்கழிப்பு. கொட்டும் மழையிலும் மு.க. ஸ்டாலின் பேச்சை கேட்க திரண்ட மக்கள். திண்டுக்கல் மாவட்ட நமக்கு நாமே பயணத்தில் எழுச்சி. மக்களை தேடி அரசியல்வாதிகள் வரும் நிலையை உருவாக்கி இருப்பதாக ஸ்டாலின் பெருமிதம். நியூயார்க்கில் அமெரிக்க அதிபர் ஒபாமாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. தீவிரவாதத்திற்கு எதிராக இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து போராட முடிவு. தமிழகத்திற்கு காவிரி நீரை திறந்துவிட முடியாது என கர்நாடகா கைவிரிப்பு. முடிவு எட்டப்படாமல் பாதியில் முடிந்தது காவிரி மேற்பார்வை குழு கூட்டம். நிலக்கரி சுரங்க முறைகேடு வழக்கில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு தொடர்பு இல்லை. நீதிமன்றத்தில் சிபிஐ அறிக்கை. வணக்கம். வணக்கம். சென்னையில் மறியலில் ஈடுபட முயன்ற 5000த்திற்கும் மேற்பட்ட சத்துணவு ஊழியர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தினர். பெண் ஊழியர்கள் என்றும் பாராமல் ஆண் காவலர்கள் தாக்கியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகம் முழுவதும் 1,00,000 சத்துணவு ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, வரையறுக்கப்பட்ட ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக சென்னையில் நேற்று 10,000 சத்துணவு ஊழியர்கள் திரண்டு சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் இருந்து கோட்டை நோக்கி பேரணி நடத்தினர். வழியில் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்தித்து கோரிக்கைகளை நேரில் தெரிவிக்க அவர்கள் வாய்ப்பு கேட்டனர். அமைச்சர் வளர்மதியை சந்திக்க ஏற்பாடு செய்வதாக கூறி 15 பேரை மட்டும் போலீசார் அழைத்துச் சென்றனர். ஆனால் அவர்களை பார்க்க விரும்பாத வளர்மதி கோரிக்கைகள் அடங்கிய மனுவையும் ஏற்கவில்லை. இதனால் அதிருப்தி அடைந்த சத்துணவு ஊழியர்கள் தாங்கள் ஏமாற்றப்பட்டதாக கூறி மறியலில் ஈடுபட முயன்றனர். அப்போது அவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே காரசார வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. தொடர்ந்து காவல்துறையினர் தடியடி நடத்தினர். பெண் ஊழியர்களையும் அடித்து துவம்சம் செய்தனர். காவல்துறையினர் நடத்திய தாக்குதலில் நிலை குலைந்த பெண்கள் நாலாபுரமும் சிதறி ஓடினர். இரவு நேரம் என்பதால் பெண்களுக்கு பாதுகாப்பும் இல்லை. போலீசாரின் தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் படுகாயமடைந்தனர். முதலமைச்சரை சந்திக்காமல் இந்த இடத்தை விட்டு செல்வதில்லை என்று ஊழியர்கள் மத்தியில் சொன்னபோது உடனடியாக காவல்துறையினுடைய ஒரு காட்டு மிராட்டித்தனமான ஒரு அடக்குமுறை என்பது இதுவரை நாங்கள் பார்த்ததில்லை. பெண் என்றும் பாராமல் நூற்றுக்கணக்கான பெண் ஊழியர்களை மண்டை உடைத்தது என்பது ஒரு கேவலமான விஷயம். பெண் ஊழியர்கள் என்று பாராமல் அடித்தது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு அமைச்சரையோ முதலமைச்சரையோ பார்க்க முடியாது என்று காவல்துறை மறுத்ததனுடைய அடிப்படையில் எங்கள் ஊழியர்களை தாக்கியதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். பின்னர் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். தாங்கள் எங்கு கொண்டு செல்லப்படுகிறோம் என்பதே தெரியாமல் சத்துணவு ஊழியர்கள் அவதிப்பட்டனர். இரவு முழுவதும் அலைக்கழிக்கப்பட்ட பின்னர் அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். நமக்கு நாமே பயண திட்டத்தின் 9ஆம் நாளான இன்று திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் சிவகங்கை மாவட்டத்தில் மக்களை சந்திக்கிறார். திண்டுக்கல் மாவட்டத்தில் நேற்று பலதரப்பு மக்களையும் சந்தித்த அவர் மக்களை தேடி அரசியல்வாதிகள் வரும் நிலையை நமக்கு நாமே பயணம் ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளார். கொட்டும் மழையிலும் அவரது பேச்சை கேட்க ஏராளமானோர் திரண்டிருந்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் நேற்று ஸ்டாலின் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். வத்தலகுண்டு, ஒட்டன்சத்திரம் ஆகிய பகுதிகளில் காய்கறி வியாபாரிகள், பூ வியாபாரிகள், மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரையும் அவர் சந்தித்தார். மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிய ஸ்டாலின் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்ற நம்பிக்கை மாணவர்கள் மத்தியில் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மாணவர்கள் அரசியலுக்கு வரவேண்டும் என்று வலியுறுத்திய ஸ்டாலின்
இனி அரசியல்வாதிகளை தேடி மக்கள் செல்ல வேண்டியதில்லை, மக்களை தேடி அரசியல்வாதிகளை வரவேண்டும் என்கிற நிலையை தமது நமக்கு நாமே பயணம் ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவித்தார். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் அரசியலை தெரிஞ்சுக்கணும், அரசியலை புரிஞ்சுக்கணும், அரசியலை உள்ளத்தில் பதிய வச்சுக்கணும். இன்னும் கூட சொன்னால் நீங்கள் அரசியலுக்கு வரணும், அதுதான் என்னுடைய விருப்பம். இதில் நான் சொல்றது தவறாக நினைச்சிட வேண்டாம். இன்னும் வெளிப்படையாக உங்க இடத்துல சொல்லணும்னா, நீங்கள் அரசியல்வாதிகளை தேடி சொல்லக்கூடாது, அரசியல்வாதிகள் உங்களை தேடி வரணும். அந்த நிலை நாட்டில் உருவானா தானா வந்துடும். இப்போ இனிமே நான் சொன்னேன், இப்போ நமக்கு நாமே திட்டத்தை நான் தொடங்கி பயணத்தை நடத்தி கொண்டு இருக்கிறேன். இங்க கூட கேட்டீங்க எப்படி நடத்துறீங்க, இதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்க. இனிமே யாரும் அரசியல்வாதி, எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் மக்களை சந்திக்காம இவன் அரசியலில் இருக்க முடியாது என்ற ஒரு சூழலை இந்த நமக்கு நாமே திட்டத்தின் மூலமாக நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. முன்னதாக சிலுக்குவார்பட்டி, பழைய ஆயக்குடி ஆகிய பகுதிகளில் ஸ்டாலின் மக்களை சந்தித்தார். வேடசந்தூர் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முத்துசாமியின் திருவுருவப் படத்திற்கு அவர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறியதுடன் 1 லட்சம் ரூபாய் நிதியையும் வழங்கினார். 1978ஆம் ஆண்டு நடைபெற்ற விவசாயிகள் போராட்டத்தின் போது உயிர்நீத்த தியாகிகளின் நினைவிடத்தில் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தி மரக்கன்றுகளையும் நட்டு வைத்தார். பின்னர் நத்தம் பகுதியில் தனது திண்டுக்கல் சுற்றுப்பயணத்தை ஸ்டாலின் நிறைவு செய்தார். கொட்டும் மழையிலும் ஸ்டாலின் பேச்சை கேட்க ஏராளமானோர் திரண்டிருந்தனர். திமுக தலைவர் கலைஞரை பற்றி பேச இத்தொகுதியின் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதனுக்கு என்ன தகுதி இருக்கிறது என அவர் கேள்வி எழுப்பினார். மக்களுக்காக தனது பதவியை பயன்படுத்தாமல் தனது சுய லாபத்திற்காக பயன்படுத்தி வருவதாக நத்தம் விஸ்வநாதன் மீது ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். கோரிக்கை நிறைவேற்ற முடியாத இந்த நத்தம் விஸ்வநாதனுக்கு நாம் என்ன பாடம் புகட்ட போகிறோம்? முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு என்ன பாடம் புகட்ட போகிறோம்? மதுவிலக்கை பற்றி பேச கலைஞருக்கு தகுதி இல்லையா? கலைஞருக்கு தகுதி இல்லைன்னு சொல்லக்கூடிய தகுதி இவருக்கு இருக்கா? நான் கேட்கிறேன். முதல்ல சொல்லுங்க. 5 முறை முதலமைச்சராக இருந்தவர், இந்திய திருநாட்டிற்கு பிரதமர்களை உருவாக்கி தந்த தலைவர், ஜனாதிபதி உருவாக்கி தந்த தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர், மூதறிஞர், முத்தறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், நாடக நடிகர், திரைப்படத்தில் நடித்திருக்கக்கூடியவர், ஆக எல்லா கலைகளையும் பெற்றவர், முத்தமிழ் அறிஞராக இருக்கக்கூடிய தலைவர் கலைஞரை பார்த்து தகுதி இல்லை என்று சொல்லக்கூடிய தகுதி இவருக்கு எப்படி யோசிச்சு நான் கேட்கிறேன். மு.க. ஸ்டாலின் நமக்கு நாமே பயணம் இன்று 9வது நாளை எட்டியுள்ளது. இன்று சிவகங்கை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்து பொதுமக்களின் குறைகளை மு.க. ஸ்டாலின் கேட்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி நியூயார்க்கில் அமெரிக்க அதிபர் ஒபாமாவை சந்தித்தார். பருவநிலைக்கு எதிராக போராடவும் எரிசக்தி துறையில் முக்கிய கவனம் செலுத்தவும் இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவிற்கு நிரந்தர உறுப்பினர் பதவி கிடைக்க அமெரிக்கா ஆதரவளித்ததற்கு ஒபாமாவிடம் மோடி நன்றி தெரிவித்தார். 6 நாள் சுற்றுப்பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி சிலிகான் பள்ளத்தாக்கில் முன்னணி மென்பொருள் நிறுவன தலைவர்களை சந்தித்து பிறகு நியூயார்க் திரும்பினார். அங்கு ஐநா பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி கூட்டத்தினிடையே அமெரிக்க அதிபர் ஒபாமாவை சந்தித்தார். மோடியை ஒபாமா கட்டித் தழுவி மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். இருவரும் 1 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த சந்திப்பின் போது பாதுகாப்பு, தீவிரவாத ஒழிப்பு உள்ளிட்ட துறைகளில் இணைந்து பணியாற்ற முடிவு செய்யப்பட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான தனது கருத்தை ஒபாமாவும் ஏற்றுக்கொண்டதாக தெரிவித்த மோடி, பொருளாதார ஒத்துழைப்பு, நிலைக்கத்தக்க எரிசக்தியில் கவனம் செலுத்தவும் முடிவு செய்யப்பட்டதாக கூறினார். President and I share an uncompromising commitment on climate change without affecting our ability to meet the development aspirations of humanity. I also thank President Obama for his positive response to my call for a global public partnership for developing affordable clean energy source, and that will enable faster adoption of clean energy across the world. அமெரிக்க அதிபர் ஒபாமா பேசும்போது இரு நாடுகளுக்கிடையே பொதுவான கொள்கைகள் இந்த சந்திப்பின் போது வரையறுக்கப்பட்டதாக தெரிவித்தார். சுத்தமான எரிசக்திக்கு இந்தியா கொண்டுள்ள உறுதியை பாராட்டுவதாக அவர் கூறினார்.
We agreed that this is a critical issue for the world, that all of us have responsibilities. We are encouraged by the aggressive nature of President Modi's commitment to clean energy, and what I indicated to the Prime Minister is that I really think that India's leadership in this upcoming conference will set the tone not just for today, but for decades to come. We discussed how we can further refine our strategic vision, our common joint vision, moving forward for security and partnerships. And that encompasses everything from scientific exchanges and educational exchanges to security cooperation. மோடி ஒபாமா சந்திப்புக்கு முன்னதாக அமெரிக்காவிடமிருந்து இராணுவ ஹெலிகாப்டர்கள் வாங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி நியூயார்க்கில் இங்கிலாந்து பிரதமர் டேவிட் கேமரூனை சந்தித்தார். தீவிரவாதம், ஐநா சீரமைப்பு மற்றும் பருவநிலை மாற்றம் ஆகியவை குறித்து இருவரும் விவாதித்தனர். தொடர்ந்து பிரெஞ்சு அதிபர் ஹாலண்டேவையும் மோடி சந்தித்து பேசினார். இந்தியாவுக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினர் பதவி வழங்க இங்கிலாந்தும் பிரான்சும் ஆதரவு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பருவமழை பொய்த்து விட்டதால் தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் திறந்துவிட முடியாது என்று டெல்லியில் நடைபெற்ற காவிரி மேற்பார்வை குழு கூட்டத்தில் கர்நாடக அரசு கைவிரித்துள்ளது. காவிரி நீரை பங்கிட்டுக் கொள்வதில் இரு மாநிலங்களும் விட்டுக் கொடுத்து செயல்படுமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. காவிரி மேற்பார்வை குழுவின் கூட்டம் டெல்லியில் நேற்று மத்திய நீர்வளத்துறை செயலாளர் சசி சேகர் தலைமையில் நடைபெற்றது. தமிழக அரசின் சார்பில் தலைமைச் செயலாளர் ஞானதேசிகன், பொதுப்பணித்துறை செயலாளர் NS பழனியப்பன் உள்ளிட்டோரும், கர்நாடக அரசின் சார்பில் அம்மாநில தலைமைச் செயலாளர் கௌஷிக் முகர்ஜி மற்றும் கேரள அரசின் உயர் அதிகாரிகளும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் காவிரி நடுவர் மன்றத்தின் உத்தரவில் தெரிவிக்கப்பட்ட அளவிற்கு அதிகமாக காவிரி நீரை கர்நாடக அரசு பயன்படுத்துவதாக தமிழகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் ஆகஸ்ட் வரை 37.5 TMC தண்ணீரை திறந்துவிட்டிருக்க வேண்டும் என்றும், வருகிற அக்டோபர் முதல் அடுத்த ஆண்டு ஜனவரி வரை 37.5 TMC தண்ணீர் திறக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்திய தமிழக அதிகாரிகள் மொத்தம் 95.5 TMC தண்ணீர் திறக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தனர். மேலும் காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு புதிய அணை கட்டுவதை தடுக்க வேண்டும் எனவும் மத்திய அரசை கேட்டுக்கொண்டனர். அத்துடன் காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவிரி ஒழுங்குமுறை குழுவை உடனடியாக ஏற்படுத்தவும் நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினர். தமிழக அரசின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள கர்நாடக மாநில அரசு மறுப்பு தெரிவித்தது. பருவமழை பொய்த்துவிட்டதால் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என்று கர்நாடக அரசு தெரிவித்தது. இதனால் காவிரி மேற்பார்வை குழு கூட்டம் பாதியில் முடிவடைந்தது. கூட்டத்திற்கு பிறகு இரு மாநில பிரதிநிதிகளிடமும் பேசிய மத்திய நீர்வளத்துறை செயலாளர் காவிரி நீரை பங்கிட்டுக் கொள்வதில் இரு மாநிலங்களும் விட்டுக் கொடுத்து செல்லுமாறு கேட்டுக்கொண்டார். இருக்கும் தண்ணீரின் அளவை பொறுத்து சிறப்பாக பங்கிட்டுக் கொள்ளுமாறும் வேண்டுகோள் விடுத்தார். நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டு முறைகேடு வழக்கில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு தொடர்பு இருப்பதற்கான ஆதாரங்கள் ஏதும் இல்லை என்று மத்திய புலனாய்வு அமைப்பான CBI சிறப்பு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலும் உள்ள நிலக்கரி சுரங்கங்களை ஒதுக்கீடு செய்ததில் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகார் குறித்து உச்சநீதிமன்ற மேற்பார்வையில் CBI விசாரணை நடத்தி வருகிறது. இதில் ஜிண்டால் நிறுவனத்திற்கு சுரங்க ஒதுக்கீடு செய்ததில் நிலக்கரித்துறைக்கு சில காலம் பொறுப்பு வகித்த அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கும் தொடர்பு உள்ளதாகவும் அவரை விசாரிக்க சம்மன் அனுப்புமாறும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் மதுகோடா டெல்லி CBI சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவிற்கு பதிலளித்து CBI சார்பில் சிறப்பு அரசு வழக்கறிஞர் RS சீமா மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அதில் மதுகோடா தெரிவித்துள்ளபடி, இந்த முறைகேட்டில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு எதிராக அடிப்படை ஆதாரம் கூட இல்லாததால் அவரை விசாரணைக்கு அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்மோகன் சிங் தொடர்பான மனு வழக்கை திசை திருப்பி இழுத்தடிக்க மனுதாரர் மேற்கொள்ளும் முயற்சி என்றும் CBI கூறியுள்ளது. மதுகோடாவால் குறிப்பிடப்பட்டுள்ள மற்ற 2 பேர் அரசு தரப்பு சாட்சிகளாக உள்ளனர் என்றும் அவர்களும் சதி செய்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்றும் CBI தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஷ்ணுபிரியா தற்கொலைக்கு காரணமானவர்கள் யார் என்பதை இன்று அறிவிக்கப் போவதாக மதுரை வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார்.
டிஎஸ்பி விஷ்ணுபிரியா தற்கொலை வழக்கு தொடர்பாக அவருடன் நீண்ட நேரம் தொலைபேசியில் பேசி வந்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கறிஞர் மாளவியாவிடம் சிபிசிஐடி போலீசார் நேற்று 9 மணி நேரம் துருவி விசாரணை நடத்தினர். விஷ்ணுபிரியாவிடம் உள்ள பழக்கம் குறித்து நூற்றுக்கணக்கான கேள்விகளை அவர்கள் கேட்டதாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாளவியா தெரிவித்தார். காதல் என்ற போர்வையில் யாரையாவது பலிகடா ஆக்கி விஷ்ணுபிரியா வழக்கை முடைக்க போலீசார் முயற்சி செய்வதாக அவர் குற்றம் சாட்டினார். விஷ்ணுபிரியா தற்கொலைக்கு காரணமானவர்கள் யார் என்பது குறித்தும் உயரதிகாரிகள் பற்றியும் பல்வேறு தகவல்களை வெளியிடப் போவதாக மாளவியா தெரிவித்தார். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த தப்பை நான் செய்யக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு வந்தேனோ அந்த தப்பை நான் செஞ்சிட்டேன். காரணம் அழுத்தம், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் கோகுல்ராஜ் மர்டர் கேஸ் மட்டுமல்ல, ஜெகநாதன் கேஸ்லேயும் கூட நிறைய ஃபெல்லா இருக்குது. பள்ளிப்பாளையம் அது மாதிரி சொன்னாங்க. எஸ்பிக்கு நிறைய முறை மெமோ அனுப்பியிருக்காங்க. எந்த ஆக்ஷனும் எஸ்பி எடுக்கலை. எஸ்பி கொஞ்சம் ரொம்ப அவமரியாதையாக பேசுவார். அது எந்த மாதிரி பேசுவாங்க என்ன ஏதுன்னு கேட்டாங்க. அதெல்லாம் நான் விவரமாக வெளிப்படையாக அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். செஷல்ஸ் நாட்டைச் சேர்ந்த சிறுவனுக்கு அதிநவீன முறையில் புதிய காதினை உருவாக்கி சென்னையைச் சேர்ந்த முகச்சீரமைப்பு மருத்துவர் SM பாலாஜி சாதனை படைத்துள்ளார். செஷல்ஸ் நாட்டைச் சேர்ந்த 9 வயது சிறுவன் நேத்தன் வலது காதின் வெளிப்புற மடல் இயற்கையாக உருவாகாமல் இருந்ததால் அந்த சிறுவன் மனதளவில் பாதிக்கப்பட்டு பள்ளிக்கூடம் செல்லவும் சக மாணவர்களுடன் பழகவும் தயங்கி வந்தான். காது மடல் இல்லாததால் குளிர் கண்ணாடி, வாக்மேன் போன்றவற்றை அணிய முடியாததும் அவரது மன உளைச்சலை அதிகப்படுத்தியதாக கூறப்படுகிறது. சாதாரண கட்டிட தொழிலாளியான சிறுவனின் தந்தை மற்றும் தாயும் மகனின் நிலை கண்டு வருந்தினர். இது பற்றி உலகின் பல்வேறு நாடுகளிலும் சிறுவனின் பெற்றோர் விசாரித்து காது உருவாக்கும் மருத்துவ முறைகளை கையாளும் சென்னையைச் சேர்ந்த பாலாஜி பல் மற்றும் முகச்சீரமைப்பு மருத்துவரை அணுகி தற்போது செயற்கை முறையில் காது மடல் உருவாக்கப்பட்டு சிறுவனின் மனக்குறை போக்கப்பட்டுள்ளது. இந்த சைடு விலா எலும்பு எடுத்து கார் பண்ணி பரி பண்ணி வைப்போம். அப்புறம் 2 மாதம் இல்லை 3 மாதம் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஆனால் அதில் உங்களுக்கு கரெக்டான எலும்பை சூஸ் பண்ணி எடுக்கிறதும் அந்த கரெக்டாக அதை கார் பண்ணி எடுக்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான வேலை. விலா எலும்பு எடுத்து வச்சிடுறோம். அப்புறம் அடுத்தால ஒட்டிகிட்டு இருக்குது. அந்த ஒட்டிகிட்டு இருக்கிறத இப்படி எலிவேட் பண்ணலன்னா அவரால் அந்த கண்ணாடியுடைய அந்த ஃப்ரேம் இதை அங்கே வைக்க முடியாது. ஸோ அதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இதை எலிவேட் பண்ணி இடுப்பில் இந்த கிராயின் ரீஜன்லேருந்து ஃபுல் திக்னஸ் ஸ்கின்னை எடுத்து அங்கே பரி பண்ணி அதில் ஒட்டி வைக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வேணும் அவர் ஏதாவது ஆல்ட்ரேஷன் ஏதாவது கேட்டால் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நம்ம அதுக்கப்புறம் செய்துக்கலாம். ஏன்னா கருகும் சம்பா பயிர்களை காப்பாற்ற கர்நாடகம் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காவிரி உரிமை மீட்பு குழு சார்பில் நாகப்பட்டினத்தில் உள்ள சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனம் எதிரே போராட்டம் நடைபெற்றது. காவிரி நீர் மேலாண்மை வாரியம் நதிநீர் பங்கீட்டு குழுவை மத்திய அரசு உடனே அமைக்க வேண்டும், காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு புதிய அணை கட்ட தடை செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காவிரி உரிமை மீட்பு குழுவினர் போராட்டம் நடத்தினர். இப்போராட்டத்தில் 8 மாவட்டங்களை சேர்ந்த 1000 விவசாயிகள் கலந்து கொண்டனர். நாகை, வாஞ்சூர், ரவுண்டானாவில் இருந்து பேரணியாக சென்ற ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பனங்குடியில் உள்ள பெட்ரோலியம் ஆலையை முற்றுகையிட முயன்றனர். இதனையடுத்து போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்திய அரசு உடனடியாக காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும். காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டிருந்தால் கர்நாடகம் தண்ணீர் இல்லை என்று பொய் சொல்வதற்கு வாய்ப்பே இருக்காது. தமிழ்நாட்டுக்குரிய காவிரி நீரை பாதுகாத்து தராத மத்திய அரசு காவேரி படுகையில் தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய பெட்ரோலியத்தை, எரிவளியை எடுப்பதற்கு என்ன உரிமை இருக்கிறது, என்ன நியாயம் இருக்கிறது என்று கேட்டுத்தான் இது ஒரு பதிலடி போராட்டம். காவேரி உரிமையை நீங்கள் மீட்டுத் தரவில்லை என்றால் மத்திய அரசே, தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த வளத்தையும் எடுக்கக்கூடாது, அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டில் வரி வசூல் செய்யாது என்ற போராட்டத்தையும் தொடருவோம்.
பின்னர் விவசாயிகள் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட முயன்றனர். இதனால் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர். கிருஷ்ணகிரியில் கோழி பண்ணைகள் நிறுவுவதை தடை செய்ய வலியுறுத்தி 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாராந்திர மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் தேன்கனிக்கோட்டை வட்டம் பிதிரெட்டி, பூனப்பள்ளி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் 300க்கும் மேற்பட்டோர் திரண்டு மனு ஒன்றை அளித்தனர். அதில் தேன்கனிக்கோட்டை வட்டத்தில் அமைந்துள்ள பெரிய அளவிலான கோழி பண்ணைகளால் ஈக்கள், கொசுக்கள் அதிக அளவில் உற்பத்தியாவதால் விவசாயம் பாதிக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. கோழி பண்ணைகளை சுகாதாரமாக்க நடவடிக்கை எடுக்கவும், கூடுதலாக கோழி பண்ணைகள் நிறுவ தடை விதிக்கவும் உத்தரவிடுமாறும் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆளை வச்சு எல்லாரையும் விலைக்கு வாங்குற அளவுக்கு திமிரா பேசுறாங்க கோழி பண்ணை உரிமையாளர்கள். பிரச்சனை இருக்கு, விவசாயம் அழிங்க போச்சு, தக்காளி நாசனமா போச்சு, காலிஃபிளவர் போச்சு, முட்டைக்கோஸ் போச்சு, டெங்கு காய்ச்சல் அதிகமாயிருச்சு. தட்டுல சாப்பாடு போட்டா 100 உக்காரும் வந்துட்டு அந்த தள்ளுறதா சாப்பாடு திங்கிறது 1.5 மாசம் 2 மாசமா நாங்க இதே பிரச்சனை இருக்கு. யார்கிட்ட போய் சொன்னாலும் எங்களுடைய கோரிக்கையை யாருமே ஏத்துக்கல. கோரிக்கை மனுக்கள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் அளித்த உத்தரவை ஏற்று அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். நெல்லை மாவட்டத்தில் மீண்டும் டெங்கு காய்ச்சல் தலை தூக்கியுள்ளது. முக்கூடலை சேர்ந்த குழந்தை உட்பட 4 பேர் டெங்கு காய்ச்சலுடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். டெங்கு காய்ச்சல் அதிகம் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நெல்லையும் ஒன்று. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன் டெங்கு பாதிப்பிற்கு 25 குழந்தைகள் என 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். டெங்குவின் தீவிரம் சற்றே குறைந்த நிலையில் தற்போது மீண்டும் வேகமாக பரவ தொடங்கியுள்ளது. முக்கூடலை அடுத்த தாளார்குளம் என்ற பகுதியில் சுமார் 20க்கும் மேற்பட்டோருக்கு அடுத்தடுத்து மர்ம காய்ச்சல் ஏற்பட்டது. பாளை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர்களின் இரத்த மாதிரி சோதனையில் ஒரு குழந்தை உட்பட 4 பேருக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. டெங்கு பாதித்தவர்கள் 4 கேஸ் இருக்கிறாங்க. ஒரே ஒரு பீடியாட்ரிக் கேஸ், 3 அடல்ட் கேஸ், எல்லாமே நல்ல முறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நார்மல் 10 நாட்களுக்கு மேலாக ஆகிவிட்டது. அதனால் அவங்கள தீவிர சிகிச்சை பிரிவு என்ற ஃபீவர் தீவிர சிகிச்சை பிரிவு வார்டில் வச்சு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். மேலும் 5 குழந்தைகள் உட்பட 15 பேருக்கு வைரஸ் காய்ச்சல் இருப்பதும் தெரியவந்துள்ளது. இது ஒருபுறம் இருக்க, தீவிர சிகிச்சை பிரிவில் அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை மின்சாரம் தடைபடுவதால் நோயாளிகள், உறவினர்கள் உள்ளிட்ட அனைவரும் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். காஞ்சிபுரம் அருகே பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய சென்னையைச் சேர்ந்த நபர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். சென்னை மயிலாப்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் மகேஷ். பல்வேறு வழக்குகள் உள்ள நிலையில் வேலூர் சென்றிருந்த அவர் இருசக்கர வாகனத்தில் சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் வேடல் என்ற இடத்தில் வந்து கொண்டிருந்த போது வாகனத்தை தடுத்து நிறுத்திய மர்ம கும்பல் மகேஷை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோடியது. இதில் இரத்த வெள்ளத்தில் அவர் பலியானார். தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முன் விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஜெர்மனியில் நடைபெற்ற பியர் திருவிழாவில் பங்கேற்றவர்கள் அசைவ உணவுகளையும் வெளுத்து வாங்கினர். மது பெரியர்களுக்காக அக்டோபர் ஃபெஸ்ட் எனும் திருவிழா உலக அளவில் நடத்தப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட கட்டணத்தை கட்டிவிட்டு எவ்வளவு வேண்டுமானாலும் பியர் குடிக்கலாம் என்ற ஒரு நிபந்தனையே இந்த விழாவில் பங்கேற்க தூண்டிலாக பயன்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் ஜெர்மனியின் மியூனிச் நகரில் தொடங்கி நடைபெற்று வரும் இந்த பியர் குடிக்கும் திருவிழாவில் கோழிக்கறி, பன்றிக்கறி, வாத்துக்கறி உள்ளிட்ட பல அசைவ உணவுகளும் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுவது மேலும் பலரை அக்டோபர் ஃபெஸ்ட் விழாவுக்கு வர ஈர்க்கிறது. இந்த விழா அக்டோபர் 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நாட்களில் கொண்டாட்டத்திற்கும் விதவிதமான உணவுகளோடு விருந்து படைக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னையில் மறியலில் ஈடுபட முயன்ற சத்துணவு பணியாளர்கள் மீது தடியடி. பேரணியை தடுத்து நிறுத்தி அமைச்சரை சந்திக்க செய்வதாக ஏமாற்றியும் அலைக்கழிப்பு. கொட்டும்
மழையிலும் மு.க. ஸ்டாலின் பேச்சை கேட்க திரண்ட மக்கள். திண்டுக்கல் மாவட்ட நமக்கு நாமே பயணத்தில் எழுச்சி. மக்களை தேடி அரசியல்வாதிகள் வரும் நிலையை உருவாக்கியிருப்பதாக ஸ்டாலின் பெருமிதம். நியூயார்க்கில் அமெரிக்க அதிபர் ஒபாமாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. தீவிரவாதத்திற்கு எதிராக இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து போராட முடிவு. தமிழகத்திற்கு காவிரி நீரை திறந்துவிட முடியாது என கர்நாடகா கைவிரிப்பு. முடிவு எட்டப்படாமல் பாதியில் முடிந்தது காவிரி மேற்பார்வை குழு கூட்டம். நிலக்கரி சுரங்க முறைகேடு வழக்கில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு தொடர்பு இல்லை. நீதிமன்றத்தில் சிபிஐ அறிக்கை. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. வணக்கம். வணக்கம்.